அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு mailanji.com. இன்றைக்கி நம்ம வீடியோவில் HCG இன்ஜெக்ஷன் எடுத்ததுக்கு அப்புறமா ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு என்ன செய்யணும், அடுத்த 10 டேஸ்க்கு என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ ட்ரீட்மெண்ட்டில் இருக்கீங்க, உங்களுக்கு ஃபலிகுலர் ஸ்டடி பண்ணி HCG இன்ஜெக்ஷன் எடுக்கிறாங்க அப்படின்னா நார்மலாக வந்து சிம்டம்ஸ்லாம் எப்படி இருக்கும், அது எல்லாத்த பற்றியும் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணலாம். HCG இன்ஜெக்ஷன் அப்படிங்கிறது கருமுட்டை வெடிக்கிறதுக்கு போடக்கூடிய ஒரு ஹார்மோன் இன்ஜெக்ஷன், அவ்வளோதான். நீங்கள் ஃபலிகுலர் ஸ்டடி அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய கருமுட்டை எந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்குது, உங்களுடைய கர்ப்பப்பையில் வந்து அந்த எண்டோமெட்ரியம் வந்து எந்த அளவுக்கு திக்காக இருக்குது, அதெல்லாம் செக் பண்ணுறது, அதெல்லாம் அனலைஸ் பண்ணி ஸ்கேன் பண்ணுறது தான் ஃபொலிகுலர் ஸ்டடி. இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் போகும் பொழுது கருமுட்டை எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குது அப்படின்ட்டு பார்ப்பாங்க. ஃபஸ்ட்டு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு கருமுட்டை எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குதுன்னு பார்ப்பாங்க. அதை பார்த்துட்டு உங்களுக்கு HCG இன்ஜெக்ஷன் போடுவாங்க. போட்ட 2 அல்லது 3 நாட்களில் வந்து உங்களுக்கு கருமுட்டை வெடித்து ஓவுலேஷன் வந்து தொடங்கிடும். அந்த ஓவுலேஷன் டைமில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்துருந்தோம் அப்படின்னா அப்படியே நம்ம வந்து ப்ரெக்னென்ட் ஆகும். இதுதான் வந்து அந்த HCG இன்ஜெக்ஷனோட பெனிஃபிட். இதுக்காக தான் போடுறாங்க. அதாவது ஓவுலேஷன் சரியாக நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஓவுலேஷன் வந்து கருமுட்டை வெடிக்கிறதுக்கு செயற்கையாக நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஜெக்ஷன் தான் HCG அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் இன்ஜெக்ஷன். இந்த இன்ஜெக்ஷன் போட்டு ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நார்மலாக நம்ம ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் இருக்கணும், அவ்வளோதான். இதுக்கும் அதுக்கும் வந்து பெரிய வித்தியாசம் எதுவும் கிடையாது. நார்மலாக ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் இருக்கணும். நிறைய வந்து கொய்யாக்காய் சாப்பிடணும். கொய்யாக்காயில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. பாதாம், நான் என்னோடய சிஸ்டர் வந்து ஒரு டிப்ஸ் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க ரீசெண்டாக. அவங்களுக்கு வந்து ரொம்ப லேட்டாக ஒரு 4 இயர்ஸ் ஆயிடுச்சு ப்ரெக்னென்ட் ஆகி. அப்போ அப்படிங்கிறப்போ அவங்க ரெகுலராக ஃபாலோ பண்ணது, இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அவங்க ரெகுலராக ஃபாலோ பண்ணினது பாதாம் சாப்பிட்டாங்க, கொய்யாக்காய் சாப்பிட்டாங்க, சீட் சைக்கிளிங் கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணாங்க. அதிலே கொஞ்சம் வித்தியாசம் தெரிய ஆரம்பிச்சிது. ஆனால் மெயினாக எந்த சிரமமும் இல்லாமல் அவங்க செஞ்சுக்கிட்டது பார்த்திங்கன்னா பாதாம் சாப்பிட்டாங்க, கொய்யாக்காய் சாப்பிட்டாங்க. இது 2 மஸ்ட்டாக அவங்க எடுத்துக்கிட்டாங்க. சம்டைம்ஸ் வந்து ட்ரை கிரேப்ஸ் ஊற வச்சு அதெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. நீங்கள் பாதாம், கொய்யாக்காய் ரெகுலராக எடுத்துகிட்டு வாங்க. மாதுளம்பழம் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னாவே சீக்கிரம் வந்து நீங்கள் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ வெயில் காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஹீட்டாக இருக்கிற உணவுப் பொருள்களை ரொம்ப தவிர்த்துருங்க. அடிக்கடி சிக்கன் சாப்பிட்றது, மாம்பழம் சாப்பிட்றது, அன்னாச்சி பழம் சாப்பிட்றது, அதுக்கப்புறம் வந்து ரொம்ப லாங்காக வந்து வெளியில் போயிட்டு வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்ப அவாய்ட் பண்ணிடணும். ஹீட் அதிகமாக இருக்கிறதுனால நல்லா குளிர்ச்சியாக இருக்கிற பொருள்களை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. பொதுவாக இந்த சீசனில் வந்து ஹீட்டாக இருந்தும் உடல் சூடு அதிகமாகிடுச்சு அப்படின்னாவே ப்ரெக்னென்சியில் டிலே ஆகும் அப்படின்னு சொல்லுவோம். அதை மாதிரி உங்களுக்கு வந்து இந்த ரொம்ப சூடாக இருக்கக்கூடிய உங்களுடைய பாடியை ஹீட் பண்ணக்கூடிய உணவுப் பொருள்களை அதை நீங்கள் குறைச்சிடணும். ரொம்ப உங்களுடைய பாடியை வந்து ரொம்ப கூலிங்காக வச்சுக்கணும். ஹெவியான வேலையெல்லாம் செய்யக்கூடாது. அதிகமாக ட்ராவல் போகிறது, ரொம்ப ஸ்பீட் பிரேக் அதிகமாக இருக்கிற ரோடு மோசமாக இருக்கிற இடங்களுக்கு வந்து ட்ராவல் போகிறது. ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு கருமுட்டை ஃபுல்லாக ஆரோக்கியமாக வளர்ச்சி அடைகிறதுக்கு 3 மாதம் எடுத்துக்கும். அதனால தான் சொல்கிறது 3 மாதம் வரைக்கும் ரொம்ப கேரிங்காக அந்த குழந்தைய நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. மாடிப்படிகளில் வேகமாக ஓடுறது, ஒடியாறது, ரொம்ப ஹெவியாக வந்து துணி துவைக்கிறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். புதுசாக ஒரு ஃபுட்டை ட்ரை பண்ணுறோம்ட்டு நம்ம ட்ரை பண்ணக்கூடாது. ஜங்க் ஃபுட்டை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கணும். அதில் இருக்கிறது வந்து நமக்கு ஸ்டொமக் அப்செட் பண்ணி அதனால் நமக்கு ஹெவியாக லூஸ் மோஷன், வாமிட் அதெல்லாம் ரொம்ப ஹெவியாக ஆச்சு, அதுக்கு டேப்லெட் நம்ம எக்ஸ்ட்ரா சாப்பிட வேண்டியது வந்துச்சு அப்படின்னாலும் அதுவும் வந்து நம்மளுடைய கரு உருவாகிறதுல வந்து பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ அதனால் ஒரு 3 மாதத்துக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு ஹெல்த்தியான விஷயங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம ப்ரெக்னென்ட் ஆகிறதுல டிலே ஆகாது. சிம்டம்ஸ் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நார்மலாக ப்ரெக்னென்சிக்கு எப்படி சிம்டம்ஸ் இருக்குமோ அதே மாதிரி தான் HCG அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் நம்ம உடம்புக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னாவே அந்த லைட்டாக மார்னிங் சிக்னஸ், வாமிட் சென்சேஷன், தலைவலி, பாடி டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கிறது, அடிக்கடி யூரின் போகிற மாதிரி இருக்கிறது, இந்த பிரச்சனைகள் இந்த சிம்டம்ஸ் எல்லாம் தெரிய ஆரம்பிக்கணும். ஸோ இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட் வேறு வீடியோவில் பார்க்கலாம்.